தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானது குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்பது ஒரு தேவாலயம். அதில் வாழ்பவர்கள் கடவுளின் மக்கள். ஏனென்றால் கடவுள் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பே அவர் யோசித்தார், நான் தனிமையாய் இருந்து கொண்டு என்ன செய்கிறேன்? வேறும் இருளும் ஒளியுமாய் இருப்பது வேண்டாம். எனக்கு தோன்றியதை செய்யும் வேண்டும் என்று சொல்லி முதலில் விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் அவருடைய ஞானத்துக்கு தெரிந்ததை அனைத்தையும் சிருஷ்டித்து அதை அனைத்தையும் பார்த்து ஆனந்தம் அடைந்து பின்பு இதை அனைத்தையும் ஆள நான் இராமல் என்னைப் போலவே ஒருவனை உருவாக்குவோம் என்று மண்ணினாலே ஒருவனை உருவாக்கி அவனை இன்னொரு உருவத்தில் இணைத்தார். அவர் இருவரும் ஒரே உடலாய் மாறி ஒரு குடும்பம் ஆனார்கள். அன்று முதல் இன்றைய வரையில் குடும்பங்கள் ஒரு தேவாலயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை தன் மக்கள் அறிய வேண்டும் என்று தன் மகனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பவும் யோசித்தார். பின்பு உலகத்தில் இருந்தவர் அனைவர்களில் தூய்மையான ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தார். அவரோ ஒரு பாவமும் செய்யாத தூய்மையான பெண்மணி. அவரே அன்னை மரியாள். அவருக்கு தன் வார்த்தையாலே ஆசீர் வழங்கி, நீயோ உன் உதரத்திலே ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இயேசு என்று பெயர் சூட்டும் என்றார். அப்பொழுது அந்த பெண்மணியானவள் பயந்து, இது எப்படி நிகழும்? நானோ ஒரு கன்னி என்றாள். இறைவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை, இது நிகழும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று அன்னை தன்னையை தாழ்த்திக் கொண்டார். பின்பு இறைவன் ஒரு நீதிமானாகிய ஜோசேப் என்பவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் தன் வார்த்தையாலே கட்டளையிட்டு, நீர் இருவரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து இறைமகனை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். இதைத்தான் குடும்பம் என்பது ஒரு தேவாலயம் என்றாகும். அன்னை மரியாளை போல எல்லாம் பெண்மணியாரும் தன் குடும்பத்தில் அமைதியின் ஸ்வரூபமாய் இருக்க வேண்டும். அவ்விதமே ஜோசேப் தந்தையைப் போல அனைத்து ஆண்களும் கடமையோடு இருப்பதால் உலகத்தில் அமைதி என்பது கிடைக்கும், குடும்பங்களில் செழிக்கும். இவ்வாறாகவே நம் அன்னை மரியா மக்களிடம் சொல்லும் வார்த்தைகள் இதுவே: குடும்ப ஜெபமாலை செய்யுங்கள், குடும்பங்களில் அமைதி உண்டாகும் என்கிறார் நம் அன்னை மரியாள். ஆமேன். ஆவே மரியா.